நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம், மேலும் 9 பேர் கைது, தொழிற்சாலை உரிமையாளர் பரபரப்பு வாக்குமூலம். ரஜினிகாந்த் பிறந்த தினம், கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து 16 மாநிலங்களுக்கு சப்ளை செய்ததில் பல 100 கோடிக்கு மேல் லாபம் பார்த்ததோடு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட போலி மருந்து மாஃபியா கும்பல் தலைவன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில், மேலும் இதில் தொடர்புடைய மருந்து கடை உரிமையாளர் உட்பட 9 பேரை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை தொடர்பாக சீர்காழியை சேர்ந்த ராணா, காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய 2 பேரை சிபிசிஐடி போலீசார் கடந்த மாதம் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அனுமதியின்றி போலி மாத்திரைகள் தயாரித்த மேட்டுப்பாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையத்தில் 2 தொழிற்சாலைகள், தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் மார்க் கார்டன் மற்றும் தவளக்குப்பம் ரோகிணி நகரில் 2 வீடுகளுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். போலி மாத்திரை தயாரிக்கும் எந்திரம், மூலப்பொருட்கள் மற்றும் போலி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அந்த போலி மாத்திரை தொழிற்சாலையை மதுரையை பூர்வீகமாக கொண்ட புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசிக்கும் ராஜா வயது 42 நடத்தியது தெரியவந்தது. மேலும் தலைமறைவாக இருந்த அவரது வீட்டில் கடந்த 5ஆம் தேதி போலீசார் சோதனை நடத்தி ரூபாய் 2.5 கோடி மதிப்புள்ள தங்கம், வைர நகைகள், ரூபாய் 20 லட்சம் ரொக்கம், பல்வேறு சொத்து ஆவணங்களுடன் ஒரு டைரியும் சிக்கியது. அதில் அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகளுக்கு சொகுசு கார்கள், பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தது குறித்த தகவலை எழுதி வைத்துள்ளதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, குடோன் நடத்திய விவேக் ஆகியோர் நேற்று முன்தினம் காலை தலைமை குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த்ராவ் இங்கர்சால் முன்பு சரணடைந்தனர். அதன் பின்னர் அவர்கள் 2 பேரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விடிய விடிய விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து தொழிலை துவங்கிய ராஜாவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால் அதனை ஈடுகட்ட முதலில் போலி மருந்துகளை வாங்கி விற்பனை செய்ததில் நல்ல லாபம் கிடைத்ததால் டெல்லியை சேர்ந்த பிரபல நிறுவனத்தின் பெயரில் 16 பிராண்டுகளை போலியாக தயாரித்து விற்க தொடங்கினார். இதில் அதிகப்படியான லாபம் கிடைக்க துவங்கியதால் அதனை நாடு முழுவதும் சப்ளை செய்தார். அதன்படி உத்தரப்பிரதேசம், அசாம், கேரளா, ஆந்திரா உள்பட 16 மாநிலங்களில் போலி மருந்தை சப்ளை செய்துள்ளார். இந்த மருந்துகளை சப்ளை செய்ய பெரிய நிறுவனங்களும் ஏஜென்ட்டுகளும் உதவியுள்ளனர். இதில் புதுச்சேரி அரசியல் பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு இருப்பதை ராஜா உறுதி செய்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தகவலை போலீசார் தர மறுத்துள்ளனர். இதற்கிடையே ராஜா கொடுத்த தகவலின் பேரில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 9 பேரை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர். மருந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றிய ஓட்டுநர்கள் செந்தில்குமார், அருண், மெஷின் ஆபரேட்டர்கள் விக்னேஷ்குமார், முனிராஜ், விக்னேஷ், கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அந்தோணிராஜ், ஊழியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, இமானுவேல், லாஸ்பேட்டை மருந்து கடை உரிமையாளர் பிரபாகரன் ஆகியோரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர்.
பின்னர் அவர்களை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். விசாரணையின் முடிவில் மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சிக்குவார்கள் என தெரிகிறது. இதனால் புதுச்சேரி அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். மேலும் போலி மருந்து மாஃபியா தலைவன் ராஜா மற்றும் விவேக் புதுச்சேரியில் சரணடைந்த தகவல் அறிந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா, மிசாபுரம் மாநிலத்தை சேர்ந்த போலீசார் அவர்களை விசாரணைக்காக காவலில் அழைத்துச் செல்ல புதுச்சேரிக்கு வர திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் ராஜா பெயரில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் இருந்தபோதும் அதில் பணம் ஏதும் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த விசாரணை அதிகாரிகள் அவரின் வங்கிக் கணக்கின் பண பரிவர்த்தனை தகவலையும் சேகரித்து வருகின்றனர். புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் 400க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிபட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது 400க்கும் மேற்பட்ட போராளிகள் குழுவை சேர்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராளிகள் குழுவின் அட்மின்கள் விடுதலை கர்னல் அப்துல் ரஹீம், பிரபாகர், வீரராஜன், கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் காரைக்கால் போராளிகள் குழுவின் வழிகாட்டுதல் குழு தலைவர் சாமிநாதன் கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தில் முடித்து வைத்தார். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பெரியகடை காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த 120 எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தனர். இந்நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தின் உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் போலி மருந்து விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் வைத்திலிங்கம் எம்பி உருவபொம்மையை எரித்தும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியில் அனைத்து சமுதாயத்தினரும் சகோதரத்துடன் உள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் வைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலமுடன் அனைத்து செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என வேண்டி புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்றத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள்.
மேலும் இன்று வெளியாக உள்ள படையப்பா திரைப்படத்திற்கு இலவச சிறப்பு காட்சிகளும் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான சுகாதார ஆய்வாளர் பதவிகளை பேக்லாக் வேகன்சி அடிப்படையிலும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஊனமுற்றோர் பிரிவினருக்கான சுகாதார ஆய்வாளர் பதவிகளை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். போட்டித் தேர்வு மூலம் சுகாதார உதவியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இனியும் காலம் கடத்தாமல் உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நியமன விதிகளை புறக்கணித்து சுகாதார உதவியாளர் பதவிக்கு போட்டித் தேர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு சுகாதார உதவியாளர் பதவிக்கு தேர்வான தகுதியில்லாத நபர்களை நிராகரித்து அடுத்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள தகுதி வாய்ந்த நபர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பாகோவில் எதிரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஜெகநாதன், நிர்வாகிகள் கிரி, சிவகுமார், சந்தனவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொது செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் ஜவஹர், துணை பொது செயலாளர் மணிவாணன், சுகாதார சம்மேளன நிர்வாகிகள் ஹரிதாஸ், சதீஷ், கலைவாணி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினர் நினைத்தால் அமைச்சர் நமச்சிவாயம் வரும் தேர்தலில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை வரும் என்றும், புதுச்சேரியில் முழுமையாக நியாய விலை கடைகள் இயங்கவில்லை என்றும், அதில் பணிபுரிவோருக்கு பல ஆண்டுகளாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை என பாஜகவில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த சாமிநாதன் பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பேசும்பொழுது நியாய விலை கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் திறந்து இருப்பதாகவும், புரிதல் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்ததை பேப்பரை பார்த்து விஜய் படித்து சென்றதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விஜய்க்கு பேச்சுக்கு பதில் கொடுத்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் மிகவும் சரியாக பேசினார். அதற்கு எதிர்வினை ஆற்றிய அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். கடந்த 5 வருடங்களாக நியாய விலை கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை. சம்பளம் தராததால் பலரும் தற்கொலை முயற்சி கூட செய்திருக்கிறார்கள். வாடகை தராததன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூடப்பட்டு வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது. பிற மாநிலங்களைப் போன்று நியாய விலை கடை செயல்படவில்லை என்றுதான் விஜய் கூறினார். அவர் சொல்வது முற்றிலும் உண்மை. கோதுமை கொடுக்கப்படும் என சட்டமன்றத்தில் கூறினார்களே, செய்தார்களா? அரிசி கொடுப்பதற்கு மட்டும்தான் நியாய விலை கடையா? பல மாநிலங்களில் கோதுமை, பருப்பு, எண்ணெய், ரவை உள்ளிட்டவை வழங்குகிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டிய நியாய விலை கடை புதுச்சேரியில் செயல்படவில்லை. இது அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் நன்கு தெரியும். பெஸ்ட் புதுச்சேரி என சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏன் இன்னமும் மத்திய அரசின் உதவியோடு மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கவில்லை? ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று ஐடி பார்க்குகள் ஏன் திறக்கப்படவில்லை? முதல்வரே ஆளுநரை குறை சொல்லும் நிலை இங்கு உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தினர் நினைத்தால் நமச்சிவாயம் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை வரும் எனவும், விஜயை பற்றி பேசுவதற்கு நமச்சிவாயத்திற்கு தகுதியில்லை என்றும், பேப்பர் இல்லாமல் மேடையில் பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் விஜய் தான் என்றார். சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 617 மாணவர்கள் பங்கேற்று 1620 முறை மெய்ப்பாடம் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் கர்லாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்வு புதுக்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் நடைபெற்றது. குருகுலத்தின் நிறுவன ஆசிரியர் ஜோதிகண்ணன் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 617 மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் 23 வரிசையில் நின்ற மாணவ மாணவிகள் 31 நிமிடம் 14 வினாடிகள் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் 12 ராசிகளுக்கும் 1620 சுற்றுக்கள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றி பம்பை உடுக்கையுடன் மேலதாளம் முழங்க உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது.
உலக சாதனை நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் உலக சாதனை நிகழ்த்திய ஜோதி குருகுலம் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் ஜோதி கண்ணனுக்கு அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் ஈச் வேர்ல்டு ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அசிஸ்டன்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் மற்றும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒருங்கிணைப்பாளர் அருண் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தவளக்குப்பம் VIP நகரில் வசிக்கின்ற பொதுமக்கள் பன்னிகளின் தொல்லைகளில் வாழ்கின்றனர். பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதனை கண்டு கொள்ளாத சம்பந்தப்பட்ட துறைகள் மக்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் நிலை. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள VIP நகரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மேலும் தொழிலதிபர்கள் என்று பலதரப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் VIP சிட்டியில் வசிக்கின்ற அப்பகுதியில் உள்ளவர்கள் இடத்தில் 20க்கும் மேற்பட்ட பன்னிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதனை பலமுறை சம்பந்தப்பட்ட கொம்பியின் பஞ்சாயத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறையில் பலமுறை மனுக்கள் அளித்து கண்டுகொள்ளாத நிலையில் பன்னிகள் தெருகளில் திரிகிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் தெருக்களில் நடமாடுவதற்கு அச்சமாக உள்ளது என்பதையும் அப்பகுதியில் வசிக்கின்ற பல பேர் கூறும் வார்த்தைகள், வாழுகின்ற இடம் VIP நகர், ஆனால் இங்கே பன்றிகள் அதிகம், நாய்கள் போன்ற மிருகங்கள் சுற்றி திரிகின்றன. இதனால் குழந்தைகள் பெரியோர்கள் அச்சத்துடன் செல்கின்றனர். மனுக்கள் கொடுத்தும் கண்டுகொள்ளாத சம்பந்தப்பட்ட துறையினர் பலமுறை மனுக்களை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் நோய் பரவுவது மற்றும் பணிகளை அப்புறப்படுத்தாமல் மெத்தன போக்கில் பணி செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் என்று கூறுகின்றனர். இதற்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் மற்றும் அதன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவக்க விழா கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. ஏர்டெல் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், SP சுருதி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் மாணவர்கள், ஏர்டெல் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5G திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த பதாகைகள் ஏந்தி பங்கேற்றனர். புதுவையில் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் புதிதாக இணைந்த மகளிர் மத்தியில் அதன் தலைவர் வெங்கட்ராமன் பேச்சு. புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்த 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோமதி சங்கர் தலைமை தாங்கினார். சிவகுமாரன் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிவகுமார், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் வெங்கட்ராமன், புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு நீங்கள் தான் காரணம். பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக இருந்ததால் தான் சாதாரண மக்களும் சுபிச்சம் அடைந்தார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடப்பதால் தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை. ஆகவே தான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் சுபிச்சமாக இருப்பார்கள். ஆட்சியில் ஊழல் குறையும், மக்கள் நல திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும், நிதி ஆதாரம் பெருகும், கடன் சுமை குறையும், டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்று தருவார்கள். ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிச்சம் அடையுமோ அதுபோல புதுச்சேரியை ஒரு பெண் முதல்வராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும். ஆகவே தான் புதுவையிலும் ஒரு பெண் முதல்வராக வர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.
அதற்கு RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் போலி மருந்து மோசடியை கண்டித்தும் துணைநிலை ஆளுநரும் மௌனம் காப்பது சந்தேகம் அளிப்பதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பி கோரிமேடு மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் புதுச்சேரி அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து இதற்கு எதிராக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிமேடு மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்தின் முன்பு போலி மருந்து உற்பத்தி மோசடியை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலி மருந்து விசாரணையை நியாயமான முறையில் நடத்த வேண்டும். போலி மருந்து மோசடியால் புதுச்சேரி மாநிலத்தின் மருத்துவ சேவைகளின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மோசடியில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பில் ஊழல் நடைபெற்று உள்ளதாகவும் மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்த இந்த போலி விவகாரம் தொடர்பாக அரசும் துணைநிலை ஆளுநரும் மௌனமாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறி கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்னக்கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் ஆலயத்தில் கால பைரவர் ஜென்மாஷ்டமி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கால பைரவர் ஜென்மாஷ்டமி முன்னிட்டு புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், தேன், குங்குமம், திருநீரில் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட கலச நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம், மேலும் 9 பேர் கைது. தொழிற்சாலை உரிமையாளர் பரபரப்பு வாக்குமூலம். ரஜினிகாந்த் பிறந்த தினம், கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய ரசிகர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.